ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு நிறைய கமெண்ட் பண்ணாங்க. என்னுடைய சேனல்ல வியூஸ் போகலன்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் இந்த வீடியோவை நீங்க ஒரு டைம் பார்த்துட்டு வந்துருங்க. அப்படி பார்த்துட்டு வந்தாதான் அந்த வீடியோல என்னென்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ அந்த கமெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோ மேக் பண்ணப்படுது. ஸோ நான் வியூஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கான டிப்ஸ் நிறைய சொல்லிட்டேன். ஸோ என்னுடைய பிளேலிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா புரியும். நீங்க கண்டிப்பா ஒன் டைம் பிளேலிஸ்ட பாருங்க. இப்ப எனக்கு இந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த சேனல் எல்லாமே நான் போய் விசிட் பண்ணிருக்கேன். சோ நான் ஒரு குறிப்பிட்ட சேனல் மட்டும் எழுதி வச்சிருக்கேன். சோ இந்த சேனல்ல உங்களுடைய சேனல் வருதான்னு பாத்துக்குங்க. நெக்ஸ்ட் அப்படி வந்தா ஏன் வியூஸ் போலன்னு தெரிஞ்சுக்குங்க. சோ இந்த சேனல்ல உங்களுடைய சேனல் ஏதாவது வந்தா நீங்க சரி பண்ணிக்கோங்க. சோ அப்படி வரலன்னா கண்டிப்பா உங்களுடைய சேனலை கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதுக்காகவும் நான் வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த சேனலை நீங்க ஒன் பை ஒன்னா தெரிஞ்சுக்குங்க. இப்ப நான் ஃபர்ஸ்ட் எஜுகேஷனல் சேனல். சோ இந்த எஜுகேஷனல் சேனலுக்கு ஏன் வியூஸ் போல கமெண்ட் பண்ணவங்க கண்டிப்பா ஒரு சிலர் எஜுகேஷனல் சேனல் வச்சிருக்காங்க. சோ எந்த மாதிரியான எஜுகேஷனல் சேனல் வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன குழந்தைங்க படிக்கிற மாதிரி ஒரு பால்வடி. சோ அந்த பால்வடியில இருக்கிற வீடியோஸ் எல்லாம் ஒரு சேனல்ல எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் 10th 12th TNPSC கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வீடியோஸ் நிறைய எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் எஜுகேஷன்ல வரும். சோ இந்த எஜுகேஷன் சேனல்ல என்ன தப்பு பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் பால்வடி சேனலுக்கு உதாரணம் சொல்லிடுறேன். இப்ப நீங்க ஒரு ஊருன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பால்வடி தான் இருக்கும். சோ நீங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இத்தனை ஊர் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் 100 ஊர் இருக்கும். சோ 100 ஊருக்கும் ஒரு 100 டீச்சர்ஸ், பால்வடி டீச்சர்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. சோ நீங்க பால்வடி வீடியோஸ் போட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த 100 டீச்சர்ஸ் மட்டும் தான் தேடுவாங்க. அது மட்டும் இல்ல, வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்களும் சர்ச் பண்ணுவாங்க. இருந்தாலுமே ஓவரால் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட வில்லேஜஸ், அதாவது ஊரு தான் இருக்கும். சோ அந்த ஊருக்கு குறிப்பிட்ட ஒரு டீச்சர்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. சோ இதனுடைய தேவை கம்மியா இருக்கு, டீச்சர்ஸ் கம்மியா இருக்காங்க. சோ நீங்க அந்த சம்பந்தப்பட்ட வீடியோ போடும்போது உங்களுடைய வியூஸ் கம்மியா தான் போகும். தேவை கம்மியா இருக்கிற இடத்துல உங்களுடைய வீடியோஸோடைய வியூஸும் கம்மியாகுது. சோ இது பால்வடி சேனலுக்கு மட்டும் நான் சொல்லல, எல்லா சேனலுக்குமே இப்படிதான். சோ உங்க சேனலை பத்தி நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்னா நான் இந்த வீடியோ போட்டுட்டேன் ஆல்ரெடி. என்னுடைய பிளேலிஸ்ட கண்டிப்பா பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம TNPSC 10th 12th நிறைய எஜுகேஷனல் வீடியோ போடுறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, வீடியோ உள்ள மேட்டர் நல்லா இருக்கு. சோ நான் போயிட்டு அவங்களுடைய வீடியோவை பார்த்தேன். நெக்ஸ்ட் தம்ப்லைன் இருக்கு பாத்தீங்களா, அது அவங்க நல்லா வைக்கல. இங்க தம்ப்லைன் நல்லா வைக்கலன்னா உள்ள நல்லா வேல்யூபிளான கண்டென்ட் இருந்தாலுமே கண்டிப்பா உங்களுடைய வியூஸ் போகவே போகாது. இப்ப நீங்க 10th கொஸ்டின்ஸ் எல்லாம் போடுறீங்கன்னா அதுல முக்கியமான கொஸ்டின்ஸை நீங்க முதல்ல போடணும். சோ அந்த தம்ப்லைன் மக்கள் தேடுற மாதிரி நீங்க வைக்கணும். இப்ப ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ், பப்ளிக் கொஸ்டின் இருக்கும். சோ நீங்க அந்த பப்ளிக் கொஸ்டினை போட்டீங்க, தம்ப்லைன்ல நீங்க எழுதுனீங்கன்னா கண்டிப்பா இன்னும் வியூஸ் போகும். ஏன்னா பிக்சர்ல அவ்வளோ மக்களுக்கு புரியாது. நீங்க எழுதுனீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோக்குள்ள இதுதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரியும். மோஸ்ட்லி நீங்க தமிழ்ல எழுதுங்க. ஏன்னா நம்ம நாட்டுல தமிழ் மக்கள் தான் அதிகமா இருக்காங்க. சோ நீங்க இங்கிலீஷ்ல தம்ப்லைனை வைக்காதீங்க. அப்படி வச்சாலும் வியூஸ் போகாது. அதுக்கு சம்பந்தமான பிக்சர் ஒண்ணு சேர்த்து நீங்க வைக்கலாம். சோ அந்த மாதிரியான தம்ப்லைன் எப்படி மேக் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். சோ நீங்க வீடியோ போடுறதெல்லாம் கரெக்ட். சோ இது மட்டும் இல்ல, நிறைய எஜுகேஷனல் சேனல் இருக்கு. கதை, கட்டுரை, இலக்கணம், அப்புறமேட்டுக்கு திருக்குறள் பத்தி நிறைய போடுறீங்க. சோ எல்லா எஜுகேஷனல் சேனலுமே கரெக்டான டைட்டில்ஸ் அண்ட் தம்ப்நெயில் இது எல்லாம் நீங்க கரெக்டா வைக்கணும். நான் இப்ப சொன்ன மாதிரி இது எஜுகேஷனல் சேனலுக்கு மட்டும் இல்ல, எல்லா சேனலுக்குமே இந்த தப்பு தான் நீங்க பண்றீங்க. பார்த்து சரி பண்ணிக்கங்க. இதுக்கப்புறம் நிறைய டிப்ஸ் இருக்கு. கண்டிப்பா நீங்க கண்டினியூஸா பார்த்தா மட்டுமே புரியும். கண்டினியூஸா கண்டிப்பா பாருங்க. நெக்ஸ்ட் மேஜரா ஒரு தப்பு பண்றீங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வீடியோ போட்டுட்டீங்க பாருங்க, இந்த இடத்துல நீங்க ஆரம்பத்துல ஹேஷ்டாக் கொடுத்து எழுதுறீங்க. சோ நீங்க இந்த மாதிரி ஹேஷ்டாக் கொடுத்து எழுதாதீங்க. அந்த மாதிரி நீங்க கொடுத்து எழுதும் போது கண்டிப்பா வியூஸ் போகாது. ஏன் போகாதுன்னா நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப யாராவது தேடும் போது ஹேஷ்டாக் போட்டு தேட மாட்டாங்க. சோ நீங்க ஹேஷ்டாக் போட்டு எழுதாதீங்க. ஏன்னா மக்கள் தேடும் போது ஹேஷ்டாக் போட்டு தேட மாட்டாங்க, அப்படிதான் போட்டு தேடுவாங்க. இப்ப என்னன்னா, ஒரு குக்கிங் சேனல்னா ஹவு டு ப்ரிப்பேர் கிரேவி அப்படின்னு சொல்லிட்டு தான் தேடுவாங்க. ஹேஷ்டாக் போட்டு ஹவு டு ப்ரிப்பேர் சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, வாட் எவர். இது குக்கிங் சேனலுக்கு மட்டும் நான் சொல்லல, எல்லா சேனலுக்குமே நான் சொல்றேன். சோ நீங்க
ஹாஷ்டாக் போட்டு கண்டிப்பா எழுதவே எழுதாதீங்க. இப்போ வந்து நிறைய பேர் நீங்க ஹாஷ்டாக் போட்டு எழுதுறத பார்க்கலாம். அது வந்து எங்கன்னா நம்ம ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணும்போது மட்டும் ஹாஷ்டாக் போட்டு எழுதிக்கலாம். நீங்க வீடியோ அப்லோட் பண்ணும்போது ஹாஷ்டாக்ல எழுதாதீங்க. இன்னும் நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஹாஷ்டாக் கொடுக்குறீங்க. கண்டிப்பா நீங்க ஹாஷ்டாக் போட்டு எழுதுனீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய வீடியோ வியூஸ் போகவே போகாது. ஏன்னா ஹாஷ்டாக் போட்டு யாருமே சர்ச் பண்ண மாட்டாங்க, வேர்ட்ஸ் போட்டு தான் சர்ச் பண்ணுவாங்க. டிஸ்கிரிப்ஷன் எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன், நீங்க மறக்காம பாத்துக்குங்க. அது மட்டும் இல்ல, என்னுடைய சேனல்ல இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை நீங்க செக் பண்ணுங்க. நான் எப்படி கொடுத்திருக்கேன், டைட்டில் எப்படி கொடுத்திருக்கேன், தம்ப்நெயில் எப்படி கொடுத்திருக்கேன். சோ நீங்க என்னுடைய வீடியோவும் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா விளாக் சேனல். இந்த விளாக் சேனல்ல என்னென்ன சேனல் வந்து கவர் ஆகும்னு பாத்தீங்கன்னா டிராவல், அப்புறமேட்டு வந்து ஃபேமிலி பிளாக், காமெடி, நெக்ஸ்ட் வந்து நீங்க விளையாட்டுத்தனமா எது பண்ணாலுமே இந்த பிளாக்ல வரும். இப்போ இந்த பிளாக் சேனலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன், ஏன் வியூஸ் போலன்னு சொல்லிட்டு நல்லா கேட்டுக்குங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த தப்பையும் நீங்க பண்ணிருப்பீங்க. என்னன்னா நீங்க வந்து பிளாக் சேனல்ல என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு மூவி போயிட்டு அதனுடைய ரிவ்யூ கொடுப்பீங்க. கண்டிப்பா நீங்க அந்த மாதிரி ரிவ்யூ கொடுக்கும் போதெல்லாம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நல்ல ஸ்பீடா வியூஸ் போகும், நெக்ஸ்ட் உங்களுக்கு வியூஸே போகாது. அதற்கு காரணம் வியூஸ் போகலன்னு அர்த்தம் இல்ல. இப்ப வந்து அந்த மூவி வந்து மூவிங்ல இருக்கும்போது உங்களுடைய சேனல்ல வியூஸ் மூவிங்ல இருக்கும். ஒரு குறிப்பிட்ட மாதம்னா மந்த் மட்டும்தான் ஒரு மூவிஸ் வந்து போயிட்டு இருக்கும். அந்த மாதிரியான வீடியோஸ் ஷார்ட்ஸ் எல்லாம் நீங்க போடும்போது ஒரு குறிப்பிட்ட மாசம் தான் நல்ல வியூஸ் போகும், நெக்ஸ்ட் வந்து அப்படியே டவுன் ஆயிடும். யாராவது எதுக்காவது அந்த படத்தை போட்டு சர்ச் பண்ணாங்க, உங்களுடைய வியூஸ் வந்து ரேங்கிங்ல வரும், மத்தபடி வந்து அந்த வியூஸ் வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து அடுத்தடுத்த மூவிஸ்க்கு போயிடுவாங்க மக்கள். சோ வந்து உங்களுடைய சேனல்ல அடுத்தடுத்த மூவிஸ் தான் மக்கள் எதிர்பார்ப்பாங்க. சோ பழைய மூவிஸ் ரிவ்யூஸ் எல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. சோ நீங்க வீடியோ போடும்போது எப்பவுமே எந்த காலத்திலுமே பாக்குற மாதிரி vlog பண்ணி போடுங்க. கண்டிப்பா உங்களுடைய சேனலோட வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும். இது மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் சொல்ல போற விஷயம் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ நீங்க மறக்காம ஒன் பை ஒன்னா கேட்டுட்டே வாங்க. அப்படி கேட்டுட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய சேனல் வேற லெவல்ல க்ரோ ஆக நிறைய டிப்ஸ் இருக்கு, கேட்டுக்குங்க. vlog சேனல்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா இப்போ ஒரு இடத்துக்கு போறீங்க. இப்போ நீங்க எப்படி அந்த வீடியோ போடுறீங்கன்னா நான் நிறைய சேனல்ல பார்த்திருக்கேன். இப்போ நான் வந்து ஒரு கோவிலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறீங்க. கண்டிப்பா நீங்க அப்படி போட்டா உங்களுடைய வியூஸ் போகாது. நீங்க அந்த கோவிலை பத்தி ஆச்சரியமான விஷயத்த அந்த வீடியோல சொல்லியிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து அந்த தம்ப்நெயில் இருக்கு பாத்தீங்களா, அந்த கோவிலுடைய ஆச்சரியத்தை அந்த தம்ப்நெயில்ல எழுதணும். மக்கள் கண்டிப்பா டச் பண்ணணும். இப்ப நீங்க போனா அவங்களுக்கு எந்த யூஸும் கிடையாது. அதை தவிர்த்து அந்த கோவில்ல என்ன ஸ்பெஷல் இருக்கு அதை நீங்க அந்த தம்ப்நெயில்ல கொடுக்கணும். மக்களை கொஸ்டின் கேட்கிற மாதிரி நீங்க தம்ப்நெயில் வைக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஆச்சரியப்படுத்துற மாதிரி தம்ப்நெயில் நீங்க வைக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க பிக்சர் வைக்கிறத விட நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், லெட்டர்ல எழுதி வச்சீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கோவில், அந்த கோவிலோட இமேஜ் நீங்க வைக்கலாம். இது வந்து கோவில் சேனலுக்கு மட்டும் சொல்லல, ஒரு கோலம் போடுற சேனல், நெக்ஸ்ட் வந்து ஒரு விவசாய சேனல். இப்ப விவசாய சேனல்ல வந்து மக்களை கொஸ்டின் கேட்கிற மாதிரி நீங்க தம்ப்நெயில் வைக்கணும். இது வந்து எல்லா சேனலுக்குமே பொருந்தும். ஓகேங்களா, உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க கோலம் போடுற சேனல், விளாக் சேனல், நெக்ஸ்ட் வாட் எவர் நீங்க எந்த சேனல் வச்சிருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பா நீங்க பேக்ரவுண்ட் வந்து ஒரு பிளைன் மியூசிக் மட்டும் வைக்காதீங்க. கண்டிப்பா நீங்க அப்படி பிளைன் மியூசிக் வச்சீங்கன்னா கண்டிப்பா உங்க சேனலுக்கு வியூஸ் போகவே போகாது. இப்ப நீங்க ஒரு கோலம் போட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க அந்த கோலத்துல ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பேசலாம். கோலம் போடும்போது நீங்க கோலத்தை பத்தி மட்டும்தான் பேசணும்னு அவசியம் கிடையாது. நீங்க ஏதாவது மக்களுக்கு நல்ல கருத்து சொல்லலாம், நல்ல ரெமிடி சொல்லலாம், நெக்ஸ்ட் வந்து நல்ல விஷயத்த ஷேர் பண்ணலாம். நீங்க அதே போலதாங்க இப்ப வந்து ஒரு ஃபிளவர் காமிச்சு வீடியோ போடுறீங்கன்னா ஜஸ்ட் நீங்க மியூசிக் மட்டும் வச்சு வீடியோ போடாதீங்க. ஒரு நல்ல கருத்தை மக்களுக்கு சொல்லுங்க. இது வந்து நான் இந்த ரெண்டு விஷயத்துக்கு மட்டும் சொல்லல, எல்லா சேனலுக்குமே சொல்றேன். நீங்க ஒவ்வொரு சேனல்லையுமே ஒவ்வொரு உண்மையான கருத்தை நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த சேனல்ல இருக்கிற வீடியோ இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா வேற லெவல்ல growth ஆகும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிராஃப்ட் சேனல். இந்த கிராஃப்ட் சேனல் வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வச்சிருக்காங்க. சோ அவங்களுடைய சேனல் நேம் எனக்கு தெரியல, அவங்களுடைய லோகோ மட்டும் ரோஜா பூல இருக்கும் கிரீன் கலர்ல. சோ அவங்களுடைய கிராஃப்ட் சேனல் வந்து ரொம்ப அருமையா இருக்கு. சோ வேற லெவல்ல இருக்கு. நிறைய பேர் வந்து அதை மிஸ் பண்றாங்க. அதுக்கு காரணம் அவங்களுடைய தம்ப்நெயில் வந்து சரியா இல்ல. சோ வந்து தம்ப்நெயில் வந்து பர்ஃபெக்ட்டா வைக்கணும். இதுக்கு முன்னாடி நான் எப்படி எல்லாம் வைக்கணும்னு சொல்லிட்டேன். சோ நீங்க அதையே ஃபாலோ பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் சேனல் பாத்தீங்கன்னா குக்கிங் சேனல். இந்த குக்கிங் சேனல்ல செம்ம ஒரு சுவாரஸ்யமான டிப்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நீங்க அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பா புரியும். ஏன்னா திரும்ப நான் இதை சொல்லி உங்களை கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி நான் பண்ண வேணாம். ஏன்னா நீங்க
நீங்க பார்த்த விஷயத்தையே பார்த்தா உங்களுக்கு கடுப்பாகும். சோ வந்து அந்த விஷயத்த நான் வந்து இந்த வீடியோல சொல்லிட்டேன். நிறைய பேர் பார்த்திருக்கலாம், பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க. நம்மளோட சேனல்ல நல்ல நல்ல பயனுள்ள விஷயத்த மட்டும் தான் நாங்க அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இது மட்டும் இல்ல, நம்மளோட சேனல்ல ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம சொல்லியிருக்கோம். அது என்னன்னா, நிறைய பேருக்கு வாட்சர்ஸ் ஏன் குறையுதுன்னு தெரியல, வாட்சர்ஸ் ஏன் வரலன்னு தெரியல. சோ அதுக்கான விஷயத்த நான் வந்து இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். கண்டிப்பா மறக்காம போயிட்டு பாருங்க. நெக்ஸ்ட் வந்து சப்ஸ்கிரைபர் எனக்கு வரல, சோ எனக்கு ஏன் வரல சப்ஸ்கிரைபர் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க பார்க்க வேண்டிய ஒரு வீடியோனா அது இந்த வீடியோ தான். சோ நீங்க பாருங்க, ஒருவேளை உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வந்தாலும் டிக்ரீஸ் ஆகுது. அதுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா, நீங்க அவங்களுக்கு பிடிச்ச வீடியோவை போட்டிருப்பீங்க, சடனா உங்களுடைய வீடியோ கண்டென்ட்டை மாத்திருப்பீங்க, இல்லைன்னா நீங்க வீடியோ போடாம இருந்திருப்பீங்க. சோ அதனால வந்து அவங்களே unsubscribe பண்ணிடுவாங்க. சோ வந்து சப்ஸ்கிரைபர் எப்படி வருதுன்னு இந்த வீடியோல பாருங்க. சப்ஸ்கிரைபர் ஏன் குறையுதுன்னு நான் இப்ப சொல்லிட்டேன். சோ குறையாத அளவுக்கு நீங்க வீடியோ மேக் பண்ணி போடுங்க. நம்மளுடைய சேனல்ல நிறைய வீடியோஸ் இருக்கு. நெக்ஸ்ட் நீங்க புதுசா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா என்னுடைய பிளேலிஸ்ட்ல இந்த 5 பண்ணா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருப்பேன். சோ நீங்க அந்த பிளேலிஸ்ட ஒன் டைம் வாட்ச் பண்ணுங்க. கரெக்டா யூடியூப் சேனல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க ஸ்டார்ட் பண்ணும் போதே கரெக்டா ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா வெரி வெல்லா இருக்கும். ஒருவேளை நீங்க ஸ்டார்ட் பண்ணது ஒரு சில மிஸ்டேக்கா இருந்தாலும் நம்மளுடைய சேனல்ல பார்த்து நீங்க சரி பண்ணிக்கங்க. நீங்க கேட்கலாம், உடனே என்ன கேட்கலாம்னா, என்னுடைய சேனல்ல நான் ஃபர்ஸ்ட்லயே வந்து ஸ்டார்ட் டைட்டில்லாம் தப்பா வச்சிருக்கேன். சோ இதுக்கப்புறம் நான் மாத்தணுமா மாத்த வேண்டாமா சிஸ்டர்னு கேட்கலாம். கண்டிப்பா மாத்தாதீங்க, அப்படியே விட்டுருங்க. ஏன்னா போனது போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்களே சொல்லுவாங்க. சோ நீங்க இது வரைக்கும் பண்ணதெல்லாம் போட்டோம், இதுக்கப்புறம் நீங்க பண்ற விஷயம் எல்லாம் கரெக்டா போடுங்க. கண்டிப்பா உங்களுடைய சேனல் growth ஆகும். நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய சேனல்ல ஒரு முக்கியமான விஷயம் இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. அது இருந்தா கண்டிப்பா மானிட்டேஷன் பண்ணவே முடியாது. இதுக்கு முன்னாடி நான் சொன்ன விஷயத்தெல்லாம் நீங்க கண்டிப்பா கவனிச்சு கேட்டிருக்கணும். கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க சேனல் growth ஆகும். பாத்தீங்கன்னா இந்த ரீயூஸ்டு கண்டென்ட் உங்களுடைய சேனல்ல இருக்கான்னு சொல்லிட்டு நீங்க மறக்காம செக் பண்ணிக்கோங்க. சோ அதுக்குண்டான வீடியோ நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஷார்ட்ஸ் வந்து ப்ராப்பரா நீங்க அப்லோட் பண்ணணும். அப்படி அப்லோட் பண்ணா கண்டிப்பா உங்களுடைய வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும். சோ வந்து அந்த மாதிரியான ஷார்ட்ஸ் எப்படி போடணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். இது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேனல்ல நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா எல்லாத்துக்குமே வீடியோ மேக் ஆயிட்டு இருக்கு. சோ வீடியோ ரெடி பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு நான் டே பை டே அப்லோட் பண்ணிட்டே இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய சேனலுக்கான விளக்கம் தெரியலனா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க எத்தனை பேர் ஒரே மாதிரியான கொஸ்டினை கேட்கறீங்கன்னு பார்த்துதான் நான் வீடியோ மேக் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இப்ப கூட ஒரு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க. அது என்னன்னா, நான் எல்லாருமே சொல்லல, ஒரு சிலரை மட்டும்தான் சொல்றேன். அது என்ன தப்புனா, நீங்க ஸ்டார்டிங் அப்புறம் அடிச்சு இந்த பினிஷிங் மட்டும்தான் நீங்க இந்த வீடியோல பாக்குறீங்க. சென்டர் பார்ட் ஒரு சிலர் நீங்க பாக்கல. சோ நீங்க அந்த மாதிரி நீங்க ஸ்கிப் பண்ணி பாத்தீங்கன்னா திரும்பவும் இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் இருந்து பாருங்க. அப்படி நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்க சேனலுக்கு நிறைய வியூஸ் இன்க்ரீஸ் பண்ண டிப்ஸ் சொல்லிருக்கேன். கண்டிப்பா ஸ்கிப் பண்ணி பாக்குறவங்க திரும்பவும் ஃபர்ஸ்ட் இருந்தே பாத்துருங்க இந்த வீடியோவை. நெக்ஸ்ட் வந்து நிறைய பேரை நான் யூடியூப்ல வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன், பிகினர்ஸ். சோ என்னுடைய சப்ஸ்கிரைபர் மட்டும் இல்ல, நிறைய பேரை நான் வாட்ச் பண்றேன். நீங்க என்ன பண்றீங்கன்னா, நல்ல ஃபேமஸான சேனல்லயே போயிட்டு நீங்க டவுட் கேட்டுட்டு இருக்கீங்க. சோ வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல தான் அவங்க டவுட் எல்லாம் கிளியர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து அடுத்தடுத்து அவங்களுடைய வெவ்வேறு வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணுவாங்க. நீங்க நல்லா வாட்ச் பண்ணுங்க அந்த மாதிரி சேனல்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நான் சொன்ன விஷயம் ஏதாவது உங்களுக்கு ஒரு பயனுள்ள விஷயமா இருந்தா நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்மளுடைய சேனல்ல இருக்கிற வீடியோவை வாட்ச் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து நன்றி, வணக்கம்.